அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ட்ரெயினில் பயணித்துள்ளோம். அந்த ட்ரெயின் காட்சி தான் பார்த்துருக்கோம். அந்த மலையில் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ட்ரெயின் காட்சி தான் பார்த்துருக்கோம். என்ன ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது பாருங்களேன். இந்த மலை பாதையில் எப்படி ட்ரெயின் வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கூட பயணிங்க, அப்படியே பாருங்கள், பதிவு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த காட்சி. ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குது. இந்த மலைப்பாதையில் போகக்கூடிய ட்ரெயின் பதிவு இந்த காட்சியானது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த காலத்துலேயே எப்படியெல்லாம் பாதை அமைச்சிருக்காங்க பார்த்தா, மலையில் ஓடிச்சு மலை மேலே பாதை போட்டு ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. ரொம்ப அற்புதமாக பாருங்கள் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, கரெக்டாக போகுது பாருங்கள். இன்னும் அற்புதமாக இருக்குது அந்த காட்சி பார்க்குறதுக்கு. இந்த காட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கு தட்டுங்க. அப்போ தான் நம்மளுடைய பதிவு உங்களுக்கு வரும். இந்த பயணத்தின் பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பயணித்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் பயணிக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி முடிஞ்சால் இது எந்த இடம்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்ப்போம். கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எத்தனை வளைவில் போது பாருங்கள் அந்த ட்ரெயின். ரைட்டு லெஃப்ட்டு திருப்பி போயிட்டே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாருங்கள், அப்படியே லெஃப்ட்டு திரும்புங்க. அப்படியே ரைட்டுக்கு திரும்ப பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக ரொம்ப இதாக போட்டுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே ஒரு பாதை அமைச்சு அந்த பாதையை மெயின்டைன் பண்ணி பாருங்களேன். ரைட்டுக்கு திரும்ப பார்த்தீங்களா, நெருங்கி வளைஞ்சி போயிட்டுருக்க பாதி போட்டுருக்கு. ஆமாம் நண்பர்களே, கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம பதிவு சப்போர்ட் பண்ணுங்கள். மலைப்பாதை விட்டு இறங்கியாச்சு, ஒரு நேராக போயிட்டுருக்க ட்ரெயின் அதை தான் பார்க்குறோம். ஓகே, நம்மளுடைய மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் 9% பாய்.